மாலை டெல்லி செல்ல இருக்கிறார் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமி. டெல்லியில் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்க இருப்பதாக சொல்லப்படுகிறது. திமுக அமைச்சர்கள் ஊழல் பட்டியலை அமித்ஷாவிடம் கொடுக்க இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. நேற்று ஏற்கனவே ஆளுநர் RN ரவியை சந்தித்து அவர் இதுகுறித்த மனுவை அளித்த நிலையில் இன்று மாலை அவர் டெல்லி சென்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்க திட்டமிருப்பதாக சொல்லப்படுகிறது. அண்மைச் செய்தியை பார்க்கிறோம். திமுக அமைச்சர்களுடைய ஊழல் பட்டியலை அமித்ஷாவிடம் ஒப்படைக்க உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ஸ்டாலின். ஸ்டாலின், ஏற்கனவே இன்று காலையிலிருந்து தொடர்ந்து பரபரப்பான அரசியல் நிகழ்வுகளை பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இன்று மாலை எடப்பாடி கே பழனிசாமி டெல்லி செல்கிறார். திமுக ஊழல் பட்டியலை ஆதாரங்களோடு சமர்ப்பிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. பாமக அதிமுக கூட்டணி உறுதியான நிலையில் மீண்டும் அவர் டெல்லி செல்ல இருக்கிறார். என்ன நிலவரம்? அதிமுகவுடைய மூத்த நிர்வாகிகள் அடங்கிய குழுவுடன் சென்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி சந்திக்கிறார். கூட்டணி விவகாரங்கள் ஒரு புறம் இருந்தாலும் கூட திமுக மீதான ஊழல் புகார் தொடர்பாக நேற்று தமிழ்நாடு ஆளுநர் RN ரவியை சந்தித்து ஒரு புகார் மனுவை அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி கொடுத்திருந்தார். சுமார் 4 லட்சம் கோடி அளவிற்கு ஊழல் மற்றும் முறைகேடு புகார்களை திமுக கொண்டிருக்கிறது என்ற ஒரு விஷயத்தை மையப்படுத்தி அந்த புகார் மனுவினை அதிமுக பொதுச் செயலர் கொடுத்திருந்த நிலையில் அதே மனுவை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடமும் அதிமுக சார்பில் கொடுப்பதற்கான திட்டமிடல் தற்போது மேற்கொள்ளப்பட்டுள்ளது. திமுக அமைச்சர்களின் ஊழல் குற்றச்சாட்டுகள் குறித்து இந்த வழங்கிய அந்த புகார் மனுவை கொடுத்து ஏற்கனவே நேற்று கொடுக்கும் பொழுதே ஒரு விஷயத்த அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டிருந்தாரு. குறிப்பா ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற நீதிபதி தலைமையில ஒரு விசாரணை ஆணையம் இந்த ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பாக விசாரிப்பதற்கு அந்த விசாரணை ஆணையத்தை அமைக்கணும்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்ட நிலையில தற்போது டெல்லி பயணத்தின் பொழுது அது தொடர்பாகவும் பல்வேறு விஷயங்கள் பேசப்படுவதற்கான வாய்ப்பு உள்ளதாக ஏற்கனவே பல்வேறு முக்கியமான அமைச்சர்கள் மீது அமலாக்கத்துறை வழக்கு தொடர வேண்டும் என்பதை வலியுறுத்தி தமிழ்நாடு DGPக்கு கடிதம் எழுதக்கூடிய ஒரு சூழல்ல இந்த பயணத்தின் போது அது தொடர்பாகவும் மத்திய உள்துறை அமைச்சரிடம் பேசுவதற்கான வாய்ப்பு உள்ளதாக கருதப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் கூட்டணி விவகாரங்கள் தொடர்பாகவும் ஏற்கனவே அதிமுக பாஜக கூட்டணி உறுதியாகிவிட்ட நிலையில பாமகவும் தற்போது இடம்பெற்றிருக்கிறது. அந்த கட்சிக்கும் சுமார் 17 தொகுதிகள் கொடுப்பதற்கான வாய்ப்பு உள்ளதாக கருதப்படுகின்றன. பாஜக தொடர்பான அந்த தொகுதி சார்ந்த விஷயங்களையும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் அதே போல மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலிடமும் அதிமுக சார்பில் செல்லக்கூடிய நிர்வாகிகள் பேசுவதற்கான வாய்ப்பு உள்ளது. ஏற்கனவே முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி டெல்லி சென்றடைந்திருக்கக்கூடிய ஒரு சூழல்ல அதிமுகவுடைய மூத்த நிர்வாகிகள் அடங்கிய குழுவுடன் நேரில் சென்று இன்று மாலை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை எடப்பாடி பழனிசாமி சந்திப்பார் என்று தகவல் கிடைத்திருக்கின்றன. ஸ்டாலின், ஒருபுறம் இந்த கூட்டணி தொடர்பான விவகாரங்களை கையாண்டு கொண்டிருக்கிறார் எடப்பாடி கே பழனிசாமி. இந்த நிலையில் இந்த திமுக ஊழல் தொடர்பான ஆதாரங்களை கொண்டு போய் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் கொடுப்பதும் தேர்தலுக்கான காய் நகர்த்தல்களா? அப்படிதான் பார்க்கணுமா? அதாவது அரசியல் ரீதியான ஒரு நெருக்கடி தான். ஏற்கனவே எதிர்கட்சி, அதாவது மத்தியில் இருக்கக்கூடிய பாஜகவை எதிர்க்கக்கூடிய கட்சிகள் வைக்கக்கூடிய மிக முக்கியமான குற்றச்சாட்டு மத்திய புலனாய்வு அமைப்புகளை வைத்து அவர்கள் எதிர்கட்சிகளை ஒடுக்க பார்க்கிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டு தான் திமுக ஆகட்டும், அதே போல மேற்கு வங்கத்தில் இருக்கக்கூடிய திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி தலைவர் மம்தா பானர்ஜி ஆகட்டும் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள், பாஜகவுக்கு எதிர் துருவமாக இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் வைக்கக்கூடிய மிக முக்கியமான குற்றச்சாட்டு மத்திய புலனாய்வு அமைப்புகள் மூலமாக நெருக்கடி கொடுத்து வருகிறது பாஜக, மத்திய பாஜக அப்படின்றத தொடர்ச்சியா சொல்லிட்டு வராங்க. அந்த ஒரு சூழல்ல தான் தற்போது சட்டமன்ற தேர்தலை தமிழ்நாடு எதிர்நோக்கி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இந்த ஊழல் குற்றச்சாட்டுகளை வைப்பதன் மூலமாக தமிழக மக்களுடன் கடந்த 4.5 ஆண்டுகளுக்கு மேலாக பல லட்சம் கோடி ரூபாய் ஊழலை திமுக மேற்கொண்டு என்ற ஒரு தோற்றத்தை உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இது போன்ற பல்வேறு விஷயங்களை அதிமுக மேற்கொண்டு வருவதாக சொல்லப்படுகிறது. இதுதான் அரசியல் விமர்சனம் சொல்றாங்க. நிச்சயமாக இந்த 2 மாத காலத்திற்குள் ஒரு சில அமைச்சர்கள் மீது அமலாக்கத்துறை ஏற்கனவே பல்வேறு ரெய்டுகள்லாம் ஏற்கனவே செஞ்சிருந்தாலும் கூட, சோதனைகள் செஞ்சிருந்தாலும் கூட தற்போது வரைக்கும் எந்த விதமான நடவடிக்கையும் மேல் நடவடிக்கைகள் இல்லாத ஒரு சூழல் தான் இருக்கு. அதை தேர்தலுக்கு முன்பாக கொடுப்பதன் மூலமாக திமுகவிற்கு அரசியல் ரீதியான இந்த நெருக்கடியும் கொடுக்க வைப்பதற்கான ஒரு சூழலை உருவாக்க முடியும் என்ற நம்பிக்கையில் தான் தற்போது அதிமுக இதனை மேற்கொண்டு வருவதாக சொல்லப்படுகிறது. அரசியல் ரீதியான ஒரு நெருக்கடியாக இது பார்க்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. இந்த நெருக்கடி அப்படிங்கிறது தேர்தலில் ஏதாவது பலன் அளிக்குமா?
அதாவது சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரைக்கும் தமிழ்நாடு பொதுவாகவே வந்து பார்த்தோம் அப்படின்னா தேர்தல் சமயத்துல பணப்புழக்கம் என்பது மிக அதிக அளவில் தொடர்ச்சியாகவே இருந்து வருது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலாகட்டும் சட்டமன்ற தேர்தலாகட்டும் நாடு தழுவிய அளவில் பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு தான் இந்த பணப்புழக்கம், அதாவது குறிப்பா வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்து வெற்றி பெறுவதற்கான அந்த வழிவகைகள் வந்துட்டு தமிழ்நாட்டில் தான் தொடர்ச்சியாகவே மேற்கொண்டுள்ளாங்க. அதனால இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் தேர்தல் ஆணையத்தின் மூலமாக இந்த பணப்புழக்கத்தை தடுப்பதற்கான அந்த முயற்சிகளை ஈடுபட வேண்டும் அப்படின்ற ஒரு கோரிக்கைகளும் அதிமுக சார்பில் முன்வைக்கப்படலாம். திமுக ஆளுங்கட்சியாக இருக்கிறது தான் வாக்காளர்களுக்கு அதிகமாக பணம் கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டுகளை தொடர்ச்சியாக அதிமுக சொல்லிட்டு வருது. அதன் அடிப்படையில் தான் இது போன்ற பல்வேறு நெருக்கடிகளை கொடுக்க வைக்க முடியும் என்ற ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் தான் இது போன்ற காய் நகர்த்தல்கள் மேற்கொள்ளப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. திமுக ஊழல் தொடர்பான பட்டியலை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் இன்று மாலை டெல்லி சென்று கொடுக்க இருக்கிறார் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமி. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஸ்டாலின்.